ஓம் சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. ஓம் சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. ஓம் சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. ஓம் 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 எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் மகிழ்ச்சி நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. ஓம் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் திருவடி போற்றி. 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 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மையே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த காணொலியை காண்பவர்களுக்கும் மற்றும் இதனை பகிர்ந்து கொள்வர்களுக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நீலா கோடி சித்தர்கள் அருளும் அருள்மிகு சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் அருளும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. உண்மையான ஜீவசமாதி அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெறும் இடம். அனைவரும் வருக 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 வருக. சித்தர் அருள் பெருக பெருக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சென்னை தாம்பரம் வண்டலூர் ஊராப்பாக்கம் டீக்கடை பஸ் ஸ்டாப்ன்றது இங்கே இருக்குது. சென்னை தாம்பரம் ஊரப்பாக்கம் டீக்கடை, வண்டலூருக்கு அடுத்து ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு, கிளாம்பாக்கத்தை அடுத்தது. இது வந்து காரணை பூச்சேரி, நேராக போனால் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு போகிற வழி. இதுதான் காரணை பூச்சேரி போகிற வழி. உள்ளதான் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் ஜீவசமாதிக்கு. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். மினி பஸ் வரும், அப்புறம் ஷேர் ஆட்டோ வரும். இந்த இடத்துக்கு பேர் விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம். இதான் வேப்பமரம் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. முக்கியமாக இந்த வாட்டர் டேங்க்கு அதுதான் பார்த்துக்கணும். எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் மாநகர பேருந்து நிறுத்தம், விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம், காரணை பூச்சேரி. இந்த ஆட்டோ வர வழியில் நாங்கள் போகணும். இந்த தெரு வழியாக வாங்க இந்த வாட்டர் டேங்க்கில் இந்த பக்கத்தில் சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமி ஜீவசமாதி இருக்குது. எப்போயும் இங்கே பேனர் இருக்கும், பேனரை காணும். பக்கத்தில் தான் நடந்தே போகலாம். வாசுதேவ நகர், காரணை புதுச்சேரி, செங்கல்பட்டு. மாலை மணி 4. நடந்து வந்து அந்த வீட்டுக்குள்ளே போந்து வரலாம். வாங்க வாங்க. புது குழந்தை ஐம்பத்தி 4ஆம் ஆண்டு குரு பூஜை. 250 அறிவகை மூலிகை பொடி சிறப்பியாகும். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மையெல்லாம். குட்டி நெருப்பு பிடிச்சா போதும், கருத்து நினைக்காத. இந்த இடத்துக்கு பேர் விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம். இதான் வேப்பமரம்.
பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. முக்கியமாக இந்த வாட்டர் டேங்க்கு அதுதான் பார்த்துக்கணும். எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் மாநகர பேருந்து நிறுத்தம், விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம், காரணை புதுச்சேரி. இந்த ஆட்டோ வர வழியில் நம்ம போகணும். இந்த தெரு வழியாக வாங்க. இந்த வாட்டர் டேங்க்கில் இந்த பக்கத்தில் சித்தர் எத்திராஜ ராஜேஸ்வாமி ஜிஎஸ் மாதிரி இருக்குது. எப்போ இங்கே பேனர் இருக்கும், பேனரை காணும். வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் நடந்தே போகலாம். வாசுதேவ நகர், காரணை புதுச்சேரி, செங்கல்பட்டு. மாலை மணி 4. நடந்து வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் வந்து வரலாம். வாங்க வாங்க. புது குழந்தை 20 பேர். பக்கத்தில் தம்பி ஐம்பத்தி 4ஆம் ஆண்டு குரு பூஜை. 250 அறிவகை மூலிகை பொடி சிறப்பியாகும். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மையெல்லாம். குட்டி நெருப்பு பிடிச்சா போதும், கருத்து நினைக்காத. அதை எடுத்துட்டு நேரம் சாப்பிட்டு ராஜு போன எப்படி வந்தாச்சு. நாற்பது வருஷம் ஆகுதா கன்சாமி கோயில்? 40 ஆண்டுகள் முன்பு வரையப்பட்ட படம் கன்சாமி கோயில் அறிவிச்சிருக்காங்க. ஓம் அருள்மிகு எத்திராஜ ராஜயோகி சாமி திருவடி போற்றி, அருள்மிகு எத்திராஜ ராஜயோகி சாமி திருவடி போற்றி, அருள்மிகு எத்திராஜ ராஜயோகி சாமி திருவடி போற்றி. 54ஆம் ஆண்டு குரு பூஜை. நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் வாராஜி அங்கே காத்திருந்தேன். ஐயா எனக்கு நீங்கள் வச்சு விடுங்க, வச்சு விடுங்க ஐயா. நாங்கள் அதெல்லாம் வைக்கலாம், நீங்கள் பூஜை பண்ணுறவங்க தான் எங்கள் நாளில் வச்சுங்க. பூஜை நீங்கள் வச்சு விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ராஜு சாமியோடைய பேரன், வம்சாவளி பேரன், கொள்ளு பேரன் சாமியோடைய பேரை காப்பாற்றுறாரு. சாமியை போலவே மூலிகை வைத்தியெல்லாம் செய்கிறாரு. கொரோனா டைமில் போராடி சித்த வைத்தியத்தை நிலைநிறுத்தியவர். ஆந்திரா வரைக்கும் அவருடைய புகழ் பெற்றிருக்கு. நல்லோ நினைத்த நம்பருக்கு நல்லோ நினைத்த பிறகு கொல்லுத்தாத்தா எத்திராஜ் சுவாமிகள் அவங்க ஜீவசமாதியாகி 54 வருஷம் நிறைவேறியோட அவங்க பண்ணிட்டு வந்த அவங்க வந்து வைத்தியம், மாந்திரிகம், ஜோதிடம், இசை, இசை நாடகம் எல்லாத்தையும் வந்து ஏற்றிருக்காங்க. மத்திய சங்கத்தில் சாட்டுக்குயில் மன்னர்னு பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க இந்தியா முழுவதும் போய் சித்த மருத்துவம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட குரு வந்து காசிவாசி சிவானந்த யோகி, இப்போ வந்து கணநாத கேசரி. இவங்க 2 பேருமே முதன்மையான குரு. அவங்களோட மருத்துவ குறிப்பில் நம்ம எடுத்து சித்த மருத்துவத்தை மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரோம். நிறைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு வரோம். அதில் வந்து என்னென்னா குழந்தையின்மை, ஹீமோகுளோபின் குறைபாடு, உள்ளுறுப்புகள் எல்லாம் பலப்படுத்துறதுக்கு, அப்புறம் யூரியா கிரேட்டில் அளவு அதிகமாச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும், கிட்னி சார்ந்த பிரச்சனை வரும். அதுக்கு வந்து பூனை மிசை விஷநாரை மூலிகையை வந்து இதை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் யூரியா கிரேட் அளவு குறைக்கும். இதை வந்து செடியை வளர்க்கறதுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு வரும். எலும்பொட்டி மூலிகைன்னு ஒன்று இருக்குது. அது கால்சியம் சத்து நிறைந்தது. உடஞ்ச எலும்புக்காரங்க பால் கலந்து சாப்பிட்டோம்னா உடஞ்ச எலும்பு சீக்கிரமாக போடும். எலும்பு சார்ந்த பிரச்சனையே வராது. எலும்பு தேய்மான பிரச்சனை இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. காரணம் கால்சியம் குறைபாடு. இந்த செடி எல்லா வீட்லேயும் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எலும்பு தேய்மானமே வராது. ஒவ்வொரு குரு பூஜைக்கும் நம்ம வந்து மூலிகை செடியெலாம் கொடுப்போம். எலும்படி செடி 3 வருஷமாக கொடுத்துட்டு வரணும். பூனமிசை விஷநாரணி வந்து கொடுத்துட்டு வரணும். இந்த வருஷம் வந்து பூனமிசை விஷநாரணி எலும்பட்டி 3மே தந்தோம். தாத்தா வந்து அவரோட குறிப்பில் சித்தர்கள் கையாண்ட மந்திரம் ஸ்லோகம்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் வந்து 2 மந்திரம் வந்து நம்ம வெளியிட்டோம். அது என்னென்னா, ஓம் ரீம் சிவாய நசிமசி வசி வசி. இதை வந்து லட்சம் தடவை ஒரு ஜபம் செய்கிறவங்களுக்கு சர்வ பீடைகள் விலகும், சத்துருகள் விலகுவாங்க, சத்துருகள் இல்லாமல் ஆகும் அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம செஞ்சு அனுபவபூர்வமாக அது நிறைய பயன் அடைஞ்சோம். அதை வந்து மக்களுக்கும் சொல்லி தந்துட்டோம். நிறைய பேர் பயனடைஞ்சு வராங்க. இன்னொன்று ராஜவசியம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அது வந்து என்னென்னா எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அதை லட்சம் தடவை ஒரு யார் செய்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். அந்த மந்திரம் என்னென்னா, ஓம் ரீம் சிவாய ஓம் ரீம் வசி வசி ஐயும் ஈயும் ஸ்ரீயும் சவ்வும் ரீயும் க்ளீம் ஓம் நம சிவாய நமக. இதை வந்து லட்சம் தடவை ஜபிச்சுட்டு வரணும். இதை வந்து முறையாக வாயில் சொன்னால் மட்டும் போதும். லட்சம் தடவை சொல்லிட்டேன் அது வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது. அதை வந்து முறையாக உட்காந்து தியானம் பண்ணணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அதை வந்து முக்கியமாக சொல்லணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் ஒருத்தவங்க அது முறையாக உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சித்தியாகி அது என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கும். ஜனவசியம் தனவசியம் தான் இப்போதைக்கு இருக்கிற மக்களுக்கு தேவை. ஜனவசியம் எதனால மக்கள் நம்மளை தேடி வந்தாங்கன்னா நம்ம பண்ணுற எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும். தனவசியம் பண்ணால் பணம் நம்மளை தேடி வர வைக்கும். இது ரெண்டுமே அந்த ராஜவசியம் மந்திரம் பண்ணும். இது மட்டும் இல்லை, சர்வவசியமும் பண்ணும் அந்த மந்திரம். இதை வந்து பண்ணாவே போதும். இதை வந்து நம்ம சொல்லி வெளியிட்டுட்டோம். ப்ளஸ் இதை வந்து நம்ம பயிற்சியும் பண்ணிட்டு வரோம். நல்ல பலன் தரும். இந்த மந்திரத்தை நம்ம வெளியிட்டு கோயம்புத்தூர் ஈரோட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் வேண்டாம். அவங்க வந்து என்னென்னா அந்த ராஜவசிய மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சொன்னதில் என்ன ஆச்சுன்னா 8 வருஷமாக இருந்தால் அவங்க சொத்து பிரச்சனை உடனடியாக தீர்வு கிடச்சிருக்கு. எனக்கும் ப்ளஸ் கொள்ளு தாத்தாவுக்கும் அவங்க வந்து நன்றி தெரிவித்தாங்க. சாமிகள் வந்து ஜீவசமாதியான பின்னாடி தன்னுடைய ஜீவசமாதியை ஓராண்டு கழித்து திறந்து பார்க்க சொன்னார். அப்போ என்ன நடந்தது? அவர் எந்த வருஷம் சமாதியானார்? அவங்க வந்து 1970 ஜீவசமாதியானாங்க. இவங்க 87 சீடர்கள். முன்கூட்டியே ஜீவசமாதி ஆகிற தேதி கிழமையை முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. இந்த தேதியில் இந்த கிழமையில் ஜீவசமாதி ஜீவநிலையை அடைய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க ஜீவமுக்தி அடைஞ்சிட்டு எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அவர் இறந்து போயிட்டார் சொல்லிட்டு அவங்க வந்து சுடுகாடு எதுவுமே அடக்கம் பண்ணிடணும்னு இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் அவங்க 87 சீடர்களும் வராங்க. வந்துட்டு கொள்ளுத்தாத்தா முன்கூட்டியே சொன்னதை அவங்க பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்னா அந்த ஃபோட்டோவில் உட்காந்துருக்க மாதிரி தியான நிலையில் உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரி தியான நிலையில் நான் உட்காந்தேன்னா நான் வந்து ஜீவன்முக்தி அடைஞ்சேன். நான் அதுக்குள்ளே உட்காரல சாதாரண மனுஷன் போல் இறந்துட்டா கை காலெல்லாம் வச்சுட்டுருவோம், அது மாதிரி வச்சுட்டு போயிடுச்சுன்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். அதுக்குள்ளே பண்ணுங்கள். தியான நிலையில் என் உடம்பு உட்காந்துதுன்னா நான் ஜீவமுக்தி அடைஞ்சிருக்கேன்னு அர்த்தம். என்னை வந்து ஜீவசமாதி ஆகிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீவசமாதி பண்ணலாம். ஜீவசமாதி பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஜீவசமாதி பண்ணுறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட பூர்வீக இடமான மாந்தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்திருக்கு. அந்த இடத்துல இப்போ இருக்க இடம் மாந்தோப்பா இருந்த இடம் இப்போது இதுவாகிட்டு அந்த இடத்துல வந்து மாந்தோப்பு அடியில் ஜீவசமாதி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு அப்போவும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு என்னை திறந்து பாருங்கள். உடம்பு அப்படியே அழியாமல் அப்படியே இருந்தால் என்னை வழிபடுங்க. அழிஞ்சு போய் எலும்பு மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை வழிபட வேண்டாம், தூக்கி தூரம் போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு அதை திறந்து பார்த்துருக்காங்க. 87 சீடர்கள், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா உட்பட ஊர் மக்கள் சூழல் திறந்து பார்க்கும்போது உடம்பு அப்படியே அழியாமல் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து 11 அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதை எத்தனை அபிஷேகத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி அதே போல் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அதையும் மேற்கொண்டு உடம்பு அழியாமல் இருந்தால் என் மேலே வந்து லிங்கம் வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து 87 சீடரில் ஒரு சீடர் வந்து கழுத்துச்சு. அவர் கையாலேயே அம்மிக்கோழிய லிங்கம் போல் வடிவமைச்சு எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து சீடர் வச்ச லிங்கம்ல இப்போ 2015 ராமன் அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணது. பழைய லிங்கம் வந்து கொஞ்சம் நம்ம கால் மட்டத்துக்கு கீழே இருந்துச்சு. அதனால் நம்ம நிற்கும் போது காலு கீழே இருக்குன்றதால கொஞ்சம் தாத்தா வந்து கொஞ்சம் உயரம் தூக்கியிருக்காங்க. தூக்கும் போது என்னென்னா பழைய லிங்கத்தை எடுத்து கீழே போட்டுறாமல் அதை வந்து உள்ளுக்குள்ளவே அந்த பழைய லிங்கத்தை வச்சு ஸ்தாபனம் பண்ணிவிட்டு அது மேலே புது லிங்கத்தை வச்சு ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருவுருவம் வந்து வச்சுருக்காங்க. 2015 அந்த 87 சீடரில் ஒரு சீடர் வந்து சிலை செய்கிறவங்க, அவங்க நேரடியாக தத்துருவமாக தாத்தா வந்து வடிவமைச்சு நம்ம இதில் நிறுவி தந்தாங்க 2015. நன்றி. சாமியுடைய சீடர்கள் வந்து சாமியை தத்துரமாக வடிவச்சு கும்பிட்டுருக்காங்க. 87 சீடர்கள் இருந்திருக்காங்க சாமி காலத்தில். நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் எல்லாம் நன்மை எல்லாமே. ஐயா ராஜு அவர்கள் சாமியோட கொள்ளு பெறும். அவருக்கு நன்றி. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. சித்தருடைய யோகதண்டம் பயன்படுத்தி தவம் செய்து பல்வேறு உயர்ந்த தவநிலை அடைந்து சித்தர்களாக மாறி ஜீவசமாதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சென்னையில் ஊரப்பாக்கம் அருள்மிகு சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமி ஜீவசமாதி, அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி கூடாஞ்சேரின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வடபழனி வண்டிச்சாமி தினகர சிவயோகி சாமிகள். அதில் இன்னைக்கு 54ஆம் ஆண்டு குரு பூஜை நம்முடைய அருள்மிகு சித்தர் எத்திராஜ ராஜயோகி சாமிகள் ஜீவசமாதியில் நடைபெற்றிருக்கு. வாழுங்காலத்தில் நிறைய அற்புதங்கள் செய்தவர். இன்றும் பல்வேறு உடல் பிணியை போக்கக்கூடியவர். மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது நடக்குது. அவருடைய பேரன் திரு ராஜு அவர்கள் வந்து கொரோனா நேரத்தில் பொதுமக்களுக்கு சித்த மருந்துகள் வழங்கி கொரோனாவிலேருந்து பலரை பாதுகாத்திருக்கார். சித்த மருத்துவத்தை செய்யக்கூடாது, கொரோனாக்கு மருந்தே கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த ஆரம்பகால கொரோனா காலகட்டத்தில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி மக்களுக்கு தொண்டு செய்தவர். அவருக்கு சித்தர்கள் அருள் உண்டு. கொள்ளுப்பேரன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கு உதவி செய்யும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இனி எல்லாம் நன்மையே, என்னெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி
daily night 9 p.m. IST வடபழனி சென்னை. In YouTube as Siddhar Secrets 9386892826 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக, இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689824 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணாலைகள், பில்லி சூன்யம், தொடரும் கவலை, கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை 9382689824. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.